மீசான் டிவி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. இந்த காணொலியில நாங்க என்னத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை இறந்தா ஒரு தாய் ஓலமிடுவாள், ஒரு தந்தை இழந்தால் ஒரு குடும்பம் ஓலமிடும், ஒரு சிறந்த தலைவன் இறந்தா முழு நாடு ஓலமிடும் என்பதற்கு மிகப்பெரிய சான்றுதான் ஈரானுடைய ஜனாதிபதியினுடைய மரணம். இவர் யார் என்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும். சரி, 1960 ஒரு சாதாரண குடும்பத்தில் ஈரானுடைய மஷ்ஹத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நகரத்தில் ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒரு குடும்பத்தில் இந்த இப்ராஹிம் ரயீசி பிறக்கிறாரு. வாப்பா ஒரு மார்க்க அறிஞர். மார்க்க அறிஞர் என்றாலே பல்வேறு விஷயங்களை குழந்தை கற்றுக் கொடுத்திருப்பாரு. இவர் 5 வயசுல அனாதையாகிறாரு, தந்தை இழக்கிறாரு. ஆனா தந்தை மிகப்பெரிய ஒரு போராட்ட குணம் உள்ளவர். அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய கைபொம்மையாக வாழ்றது அவருக்கு பிடிக்கல. அவருக்கு எதிரான பல பிரச்சாரங்களை செஞ்சாரு. அந்த பிரச்சாரங்களை கேட்டு கேட்டு வளர்ந்த அந்த தந்தையினுடைய சிந்தனைகள் அப்படியே உள்வாங்க ஆரம்பிச்சாரு. இப்படியே தன் ஆரம்ப படிப்பை ஷியா மதரசாக்கள்ல கற்ற இவர் மேற்படிப்புக்காக ஒரு பல்கலைக்கழகத்தில் நுழைகிறாரு. இவர் எம்ஏ பட்டத்தை எப்படி பெறாருன்னு கேட்டீங்கன்னா, சர்வதேச சட்டவியல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு துறையில அந்த பட்டத்தை பெறாரு. அதுக்கு பிறகு PhD என்ற ஒரு துறையை தெரிவு செய்யும் பொழுது ஷரியா துறைகளுடைய குற்றவியல் சட்டம் என்ற பகுதியில அவருடைய PhD முடிக்கிறாரு. இப்படியே முடிக்கிற சந்தர்ப்பத்துல இவர் 1979 ஆயத்துல்லா குமைனியுடைய பேச்சினால கவரப்பட்டு ஆல்ரெடி தந்தையுடைய பிரச்சாரங்களை கேட்டவர், இஸ்ரேலுக்கு அமெரிக்காக்கு எதிரான சிந்தனையில வளர்ந்த இவருக்கு ஆயத்துல்லா குமைனி மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாக தெரியப்பட்டாரு. அந்த ஈரானிய புரட்சியில இவர் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிறவராக மாறுறாரு. இந்த சந்தர்ப்பத்துல இந்த ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ரிலா ஷா வீட்டுக்கு அனுப்பப்பட்டு ஆயத்துல்லா குமைனி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால இவருடைய துறையில ஒரு ஆசிரியராக கடமையாற்றாரு. அதுக்கு பிறகு ஒரு வழக்கறிஞராக கர்ஜ் என்ற நகரத்துல ஒரு வழக்கறிஞராக நியமனம் பெறாரு. 25 வயதுல துணை அரச வக்கீலாக நியமனம் பெறாரு. அதுக்கு பிறகு 1988 அரசியல் கைதிகள் விஷயத்துல கலாவுல் மௌத் என்று சொல்லப்படுகின்ற அதாவது புலனாய்வு நீதிமன்றத்துல ஒரு உறுப்பினராக இவர் நியமனம் பெறாரு. அதுக்கு பிற்பாடு 2004 இருந்து 2014 வரைக்கும் இந்த கால பகுதியில உச்ச நீதிமன்றத்தினுடைய துணை அதிபராக இவர் நியமனம் பெறாரு. லீடர்ஷிப் கவுன்சில் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நிபுணத்துவம் வாய்ந்த சபையில 11 பேர்ல இவரும் ஒரு உறுப்பினராக நியமனம் பெறாரு. 2019 ஆயத்துல்லா குமைனி இவரை நீதித்துறையின் ஆணையத்தின் தலைவராக நியமனம் பண்றாரு. இந்த சந்தர்ப்பத்துல வாஷிங்டன் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இப்ராஹிம் ரயீசி என்பவர் 1989 அரசியல் கைதிகளுக்கு மரண தண்டனை கொடுத்த குற்றச்சாட்டுல இவர் ஒரு குற்றவாளியாக நாங்கள் பெயரிடுகிறோம் என்ற ஒரு அறிக்கையை அந்த காலகட்டத்துல அறிவிப்பு செய்யறாங்க. இதை பற்றி ஆயத்துல்லா குமைனியோ அவருடைய அரசாங்கமோ எந்த கவனமும் செலுத்தவில்லை. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இதற்கு பிற்பாடு வக்கீல் ஜெனரலாக பதவி உயர்வு கிடைக்குது. அதுக்கு மேல ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு பேரும் அவருக்கு சூட்டப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பரம்பரையை குறிப்பதற்காக ஒரு கருப்பு தலைப்பாகையே அவர் அணிகிற வழக்கம் கொண்டவராக இருந்தார். இதுக்கெல்லாம் மேலாக 2021 அன்றிருந்த ஆட்சியாளர் ஊழல் சம்பந்தப்பட்டவர் இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்து தன்னை ஒரு வேட்பாளராக முன்னிறுத்தி பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற நோக்கை இலக்காக கொண்டு அந்த அரசாங்கம் பயணிக்கும் என்ற வாக்குறுதியை கொடுத்து அந்த தேர்தலில் 60% மேலான வாக்குகளை எடுத்து ஈரானுடைய 8வது அதிபராக ஜனாதிபதியாக சத்திய பிரமாணமும் செய்து கொண்டார். அன்றிலிருந்து அவருக்கு மிகப்பெரிய தலைவலிகள் ஏற்படுது. பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கம், மேற்கத்திய நாடுகளில் இருந்து வருகின்ற அழுத்தங்கள். அந்த கால பகுதிகளில் தான் மேற்கத்திய நாட்டிலிருந்து ஈரானுடைய உறவு விரிசல்கள் அதிகமாக ஆரம்பித்த ஒரு காலம். காரணம் என்னடா, அணு ஆயுத திட்டம் ஒன்றை ஈரான் முன்னெடுக்கிறது. அதற்கான தடையை டொனால்ட் ட்ரம்ப் என்ற அதிபர் அமெரிக்காவினுடைய ஒரு தடையை நியமித்தார். இந்த தடையின் வழியாக மேலும் மேற்கத்திய உலகிற்கும் ஈரானுக்குமான விரிசல்கள் வளர ஆரம்பித்தது. இப்படி இவருடைய அரசியல் பயணம் சென்று கொண்டிருக்கும் பொழுதோ முதன்முறையாக ஈரான் இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதல் நடத்துவதற்கான அனுமதியை முதன்முறையாக ஈரானுடைய வரலாற்றிலே எந்த ஜனாதிபதியும் செய்யாத துணிகரமான ஒரு அறிவிப்பை விட்டார் என்ற ஒரு விஷயமும் வரலாறு பதிவு செய்யப்படுகிறது. காரணம் என்னன்னா, துணை தூதராலயம் சிரியாவில் இருக்கின்ற அந்த துணை தூதராலயத்துக்கு
இஸ்ரவேலுடைய வான்படை ஒரு தாக்குதலை நடத்தினாங்க. அதுல 7 பேர் இருந்ததாக செய்திகள் வந்தது. இதுக்கு பதிலடியாகத்தான் மீண்டும் ஒரு முறை இஸ்ரவேல் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற ஒரு கட்டளையினை, ஒரு ஏவலை பிறப்பித்திருந்தார் இந்த இப்ராஹிம் ரைசி. இதுக்கு பிற்பாடு இந்த மாதம் 19ஆம் தேதி அவர் அசர்பைஜான் எல்லையில, ஈரான் எல்லையில அமைஞ்சிருக்கின்ற ஒரு நீர்ப்பாசன அதே போல மின்சக்தி ஒரு திட்டத்தினை மக்கள் பாவனைக்காக கொடுப்பதற்கான ஒரு திறப்பு விழாவுக்கு எரிசக்தி அமைச்சர், போக்குவரத்து அமைச்சர், அதே போல வெளிவிவகார அமைச்சர் ஒரு பட்டாளம் அங்கு பயணிக்கிறது. அந்த பயணத்தில் அவர் பேசின ஒரு விஷயம்தான், பலஸ்தீன் என்பது இஸ்லாமிய உலகத்தினுடைய முதன்மையான பிரச்சனை, அதை தீர்ப்பதற்கான முனைப்பை நாங்கள் காட்ட வேண்டும், எமது இருதரப்பு உறவுகளும் அதுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலை வைத்தவராக அங்கிருந்து ஹெலிகாப்டரினூடாக தஹ்ரானுக்கு வருகின்ற வழியிலேதான் ஒரு மலை பிரதேசத்தில் விபத்துக்குள்ளாகி ஷஹீதாக்கப்படுகிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவருடைய உதவியாளர் பேசுகின்ற போது சொன்னார், சையது ஷுஹதா, இவர் ஷுஹதாக்களுடைய தலைவராகத்தான் தனது நாமத்தை பதிவு செய்திருந்தார் என்று. இதுதான் இப்ராஹிம் ரைஸினுடைய வாழ்க்கை சுருக்கம். உண்மையிலே பொருளாதார தடைக்குள்ள இருந்த ஒரு நாடு, இன்னைக்கு மத்திய கிழக்கு நாடுகள் எடுத்து பார்த்தா எத்தனையோ வளமிக்க நாடுகள் இருந்தாலும் பலஸ்தீனை பற்றி அதிகம் சிந்தித்து பலஸ்தீன விஷயங்களை கையில் எடுத்து ஏதோ ஒரு வகையில் பலஸ்தீன பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கின்ற ஒரு தலைவரை இன்று இஸ்லாமிய சமூகம் இழந்து நிற்கிறது. எத்தனையோ கருத்து முரண்பாடுகள் அரசியலிலும் மத சார்ந்த விஷயங்களும் இருக்கலாம், இருந்தாலும் பலஸ்தீனம் என்ற ஒரு விஷயத்துக்காக குரல் கொடுத்த ஒரு ஜீவன், அதை பற்றி சிந்தித்த ஒரு ஜீவன், எல்லா பயணங்களிலும் அவர் முதன்மையாக பேசுகின்ற ஒரு விஷயமும் இறுதியாக பேசி முடிக்கின்ற ஒரு விஷயம், பலஸ்தீனுடைய விஷயம் இஸ்லாமிய உம்மத்தினுடைய தலையாய கடமை, அதை தீர்க்க வேண்டும் என்று தான் சொல்லியிருப்பார். உண்மையிலே இவருடைய பயணம் மிகப்பெரிய ஒரு வணக்கத்தை சார்ந்ததாக இருந்திருக்கிறது. ஒரு நீர் பாசனம் என்றது, நீர் வழங்குதல் என்பது மிகப்பெரிய இபாதத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் செய்கின்ற அமல்களில் மிகப்பெரிய சதகா நீர் புகட்டுதல் என்று சொன்னாங்க. ஒரு நீர் புகட்டுற ஒரு விஷயத்தினால மிகப்பெரிய ஒரு பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக மாறினார் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீரை பற்றிய பயன்பாட்டை சொல்லியிருக்கிறார். எனவே அப்படியான மிக முக்கியமான 2 பிரச்சனைகள் குறித்துத்தான் அவருடைய பயணம் இருந்தது. இவன் எந்த சிந்தனையில் வாழ்வானோ அந்த சிந்தனையிலே அவன் இறப்பான், எந்த சிந்தனையில் இருந்தானோ, எந்த அமலில் இருந்தானோ, எந்த செயற்பாட்டில் இருந்தானோ அதிலே அவன் எழுப்பப்படுவான். எனவே இப்படியான ஒரு தலைவர் இறந்தது ஈரானிய மக்களுக்கு மட்டுமல்ல, பலஸ்தீன் பிரச்சனையை பற்றி சிந்திக்கின்ற, கவலைப்படுகின்ற ஒவ்வொருவருடைய மனதிலும் அது ஆழ்ந்த ஒரு கவலையையும் துக்கத்தையும் உண்டு பண்ணியிருக்கும் நிச்சயமாக. எனவே அந்த ஷஹீதுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அந்த நாட்டு மக்களுக்கு நிம்மதியையும் இதைவிட ஒரு சிறந்த மாற்றீடாக ஒரு தலைவரை அல்லாஹ் உருவாக்கி கொடுப்பானாக என்ற பிரார்த்தனையோடு மற்றும் ஒரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.